ஹாய், நான் உங்கள் நண்பன் டிரைவர் வெங்கடேசன். ஸோ டுடே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாள். ஸோ காலை தூங்கி எஞ்சி குளிச்சு ரெடி ஆகிட்டு ஸோ 2 days சென்னை சொன்னாங்க. சரி, இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். காரில் ஏறி உக்காந்துக்கிறேன். 8 மணிக்கு சொல்லிக்கிறாங்க. ஒரு 7:45 போயிட்டு கஸ்டமர் ப்ளேஸ் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அழகாக என்ன பண்ணலாம், ஒரு லோக்கல் மாதிரி கூப்பிட்டு வந்து விட்டுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிக்குது. டியூட்டிக்கு வந்துட்டோம், அதே ரிலாக்ஸு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ கிடச்சிதுனால ஒரு 2 days வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து மெயினில் ஓடி நின்றுச்சு. ஸோ அதை நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு தான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை கடைப்பிடிங்க. அதை கடைப்பிடிச்சி அதை எப்பயுமே நீங்கள் அதை ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணலன்னா அதையே உங்களை ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போயிடும். சரிங்களா? சொல்கிறோம், அது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அது. ஸோ இப்போது பிறப்புலேருந்து மரணம் வரல வந்து நமக்கு நிறைய பேர் மக்களை நம்ம பார்த்துருப்போம். நிறைய மக்களை நம்ம பார்த்து பழகி இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் முதல் பேசின அந்த ஒரு மனிதன், நமக்கு பேசின ஒரு மனிதனாக்கா முதல் வார்த்தை நம்மிடத்தில் நம்மக்கிட்ட யார் எத்தனை பேர் பேசினாலும் சரி, நமக்கு சொல்லி கொடுத்த அந்த முதல் வார்த்தை மட்டும் மறக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாத ஒன்று நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, தெரியாத ஒன்று நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லி கொடுத்த அந்த முதல் வார்த்தை தான். ஸோ அது நம்மளை என்ன பண்ணணும், அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கும். அவர் அந்த அண்ணா இன்றைக்கி அதை சொல்லி கொடுத்தாங்க, அந்த அண்ணா இன்றைக்கி நமக்கு இதை ஒரு திட்டினாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது அவர் நம்மளை பார்த்து முறைச்சாரு அன்ட்டு அவங்க சில பேர் நமக்கு பண்ணது தான் நமக்கு நல்லது கெட்டது நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, ஸோ அந்த முதல் வார்த்தையை நம்மளால் மறக்கவே முடியாது. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஏன் நல்லதாக கெட்டதாக இருக்கலாம்னாக்கா, ஸோ நம்ம நல்லதை பற்றி மட்டும் யோசிக்கலாம், கெட்டதை விட்டுருங்க. கெட்டது எப்படி சொல்கிறது, மனுஷனாக பிறந்தா பாவம் செய்யணும், நான் அந்த பாவத்தில் மூங்கி கிடக்கணும். சில பேர் அதுலேருந்து வெளியே வரலாம், சில பேர் அதிலே போய் செத்தலாம். அதை பற்றி விடுங்க, நல்லதை விட்டுருங்க. நான் நல்லது செஞ்சாலும் அதே தான் நடக்க போகுது, பாவம் பண்ணாலும் அதே நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய எதுக்காக அது விடுங்க, அந்த கதை விட்டுருங்க. அவங்க பேசுகிற முதல் வார்த்தை நான் அதை விட்டுறது சொல்கிறதுக்கு அதோடைய நிறைவை நான் அப்புறமா கொண்டு வந்து விட்டுறேன். நமக்கு சொல்லிக் கொடுத்தது முதல் வார்த்தை மட்டும் அந்த நினைவு. ஏன்னா அது நமக்கு அதிகமாக நமக்கு யோசனை வந்துனே இருக்கும். தனிமை எங்கே இருந்தாலும் சரி, நம்ம தூங்கும்போது, எங்கள் வீட்டில் வேலை மேலே ட்ராவல் பண்ணும்போது, எங்கே இருந்தாலும் சரி, அவங்க சொல்லிக் கொடுத்தது அந்த ஒரு வார்த்தை மட்டும் அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் மறக்க மாட்டோம். அதுதான் விஷயமே. அவங்க பேசுகிற முதல் வார்த்தை அந்த மனுஷனை மட்டும் மறக்கவே மாட்டோம் லைஃப்பில். ஏன்னா அவங்க அதிகமாக நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. நம்ம மறந்தாலும் சரி அவங்கள, ஆனால் அவங்க மறந்தாலும் அந்த நினைவுகளை அவங்கள மறக்க விடாத மாதிரி பண்ணோம். ஏன்னா நினைவுகளுக்கு மரணம் கிடையாது. சரீரத்துக்கு வேணால் மரணம் இருக்குது, நினைவுகளுக்கு மரணம் கிடையாது. நம்ம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதிலனாக்கா நினைவுகளுக்கு மட்டும் மரணம் கிடையாது. ஏன்னா நினைவுகள் அளவு உண்மையானது. ஸோ எனக்கு நண்பன் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. எல்லோரும் இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி ஒரு காட்டில் ஒதுங்கி இருந்தாலும் அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறோம் நிறைய பேர் ஆகிட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் தப்பு செஞ்சாலும் என்னை கேள்வி கேட்குற ஒரே வார்த்தை தான் என்னுடைய மனச்சாட்சி. நான் நல்லது செஞ்சாலும் என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரே வார்த்தை தான் என்னுடைய மனச்சாட்சி தான். சரி, அவனுக்கு நான் பயந்தா சரி. நட்பு இருந்தால் தான் சந்தோஷம் இருக்க முடியுமா, சொந்தம் இருந்தால் தான் சந்தோஷம் இருக்க முடியலாம் கிடையாது. ஸோ என் மனச்சாட்சிக்கு நான் விரோதமாக எந்த பாவம் பண்ணலாம்னா சரி, சரிங்களா, அவன் என்னை நல்லா பார்த்துக்குவான். அவன் என்னை கேள்வி கேட்பான். நான் செஞ்ச நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு நான் என்னவருக்கு எப்படி சொல்கிறது, என்னை மிக சரியான வழியில் நடத்துக்கிறீங்க, மிக சரியான ஒரு மனுஷன் நடக்கணும்னாக்கா முதல்ல அவனுடைய மனச்சாட்சி சொல்கிறத நம்ம கேட்கணும். அதனால் அந்த காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு மனிதர்களும் சரி, அவ்வளோ இனிமையானவர்கள். அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை, அவங்க பேசின முதல் வார்த்தை, அப்படிப்பட்ட மனிதர்களை இன்னும் நம்ம மறக்க மாட்டோம். ஸோ நம் நினைவுகள், நம்மளுடைய மனசு நம்மளை ஞாபகப்படுத்தினே இருக்கும். அந்த மனிதர்களை தானாக அந்த நினைவுகளை தானாக அந்த மனிதர்களை நினைக்க தோன்ற வைக்கும். அப்படி தான் ஒரு 2 days அந்த எண்ணெய் அதிகமாக வந்துச்சு. சரி, நட்புன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல, அதனால் இந்த மீடியம் மூலிமா தப்புன்னு தெரில, ஆனால் இந்த மீடியம் மூலம் பகிர்ந்துக்கிறேன். நல்லதாக இருந்தால் ஏற்றுங்க, கெட்டதாக இருந்தால் விட்டு தொலைங்க. அடுத்த வீடியோ அது என்ன சொல்கிறது, அது தள்ளிட்டு அடுத்த வீடியோக்கு போங்க. பாய்.